அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகும் அடுத்த 14 நாட்கள் உங்கள் விதி மாறும் தருணமாக இந்த காலகட்டம் அமையிருக்கு. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கிரனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. இதன் காரணம் மகர ராசினியர்கள் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட இந்த வங்கி பதிவு செய்வதில் இருந்த தடைகள் அகலுங்க. ஆவணங்களை சரிவர சரிபார்த்து கையெழுத்திடுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 6இல் குரு அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் 2ஆம் இடத்தில் இருக்கு. சனி ராகுவினுடைய தீய பலன்கள் மட்டுப்பட இருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றம், புகழும், புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 8இல் புதன் மறைந்திருந்தாலும் பத்திரிகை தொழிலில், தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் முயற்சிகள்ல பலிக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டுங்க. ஏதோ எங்கோ கேட்ட விஷயத்தை நீங்களே கண் காது மூக்கு வைத்து பெரிதாகி பரப்பக்கூடாது. கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்களான நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே போதுங்க. யாருடைய விஷயத்திலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். அதே போல் எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு நிகழ்வையும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தாலே போதுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. குறிப்பாக தவறான செய்திகளை நிஜம் என்று நம்பி வெளியே சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. இந்த காலகட்டங்கள் மகர ராசினியர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 14 நாட்கள் முழுவதுமே 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறக்கூடிய இத்தருணத்துல குரு சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்யல அப்படின்னா இந்த 2 வாரங்களினுடைய கடைசியில பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். உறவினர்களும் விட்டு கொடுத்து பொறுமையாக இருப்பது அவசியங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல
கொள்ள வேண்டும். அதே போல திருமண வயது உங்கள் வீட்டில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது தடைபடுங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அஷ்டம ஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க. சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது சற்று கடினங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சும். அதனால் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என கூறுகிறது பூரா பாரச்சரியம் எனும் மிக புராதான ஜோதிட கிரகந்தம். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நல்ல வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. நல்ல விலையையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. இதன் காரணமாக நிதி நெருக்கடி தளர இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகமாகுங்க. குரு மற்றும் சுக்கிரனுக்கு இத்துறையில் மீது ஆதிக்கம் இருக்கு. இவ்விரு கிரகங்கள் ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க. அதனால் படிப்பில் பாராட்டு உழைக்க வேண்டி வருங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளும். ஓய்விற்கு உடற்கெஞ்சுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களான தண்ணி உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவில்லாது கிடைக்குங்க. இருந்தாலும் மிக கடுமையான வெயில் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் அல்லது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.